செந்தில் பாலாஜி தோற்கிறார். கோவை தெற்கில் தவக டாப். பின்தங்கிய அதிமுக. எக்ஸிட் போல் முடிவு. கோவை தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போட்டியிடுகிறார். இந்நிலையில்தான் அந்த தொகுதியில் செந்தில் பாலாஜி பின்னடைவை சந்திக்க வாய்ப்புள்ளதாகவும் தவக வேட்பாளர் அவரை வீழ்த்த சான்ஸ் இருப்பதாகவும் தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போல் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தொகுதியில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ளது. நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதன் பிறகு காலை 8:30 மணி முதல் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இதனால் யார் ஆட்சியை பிடிப்பார்கள், அடுத்த முதல்வர் யார் என்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையேதான் எக்ஸிட் போல் எனும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. தவகவிற்கு வெற்றி வாய்ப்பு. அந்த வகையில் தற்போது புதிய கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதில் கோவை தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டுள்ள செந்தில் பாலாஜி தவக வேட்பாளரிடம் தோல்வியடைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் அம்மன் அர்ஜுனன், தவக சார்பில் செந்தில்குமார், நாம் தமிழர் கட்சி சார்பில் பேரறிவாளன் ஆகியோர் போட்டியிட்டுள்ளனர். செந்தில் பாலாஜி போட்டியிட்டுள்ளதால் இந்த தொகுதி மீதான பார்வை அதிகரித்துள்ளது. இந்நிலையில்தான் வாகை நியூஸ் சார்பில் தொகுதி வாரியாக எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டுள்ளன. அதில் கோவை தெற்கு தொகுதியில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிக வாக்குகளை பெற வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜிக்கு பின்னடைவு. அதன்படி தவக வேட்பாளர் செந்தில்குமாருக்கு 35% வாக்குகள் கிடைக்க சான்ஸ் உள்ளதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு திமுகவின் செந்தில் பாலாஜிக்கு 33% வாக்குகளும், அதிமுகவின் அம்மன் அர்ஜுனனுக்கு 30.5% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பேரறிவாளனுக்கு 1.5% வாக்குகளும் கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது.